ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை வந்து அடைந்திருக்கக்கூடிய நேரலை காட்சிகள் ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் ஆன் தந்தி டிவி. தந்தி டிவியில் முதலமைச்சருடைய வாகனம் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை வந்து அடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய மிக உற்சாகமான வரவேற்புக்கு மத்தியில் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகள் இவை. ராமச்சந்திரன், மன்னிக்கணும் ரமேஷ், மேலும் விவரங்கள். ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. அமைச்சர் குழுவினர், அதிகாரிகள், அதே போல திமுக நிர்வாகிகள், பார்வையாளர்கள் என்று பெரும்பாலானோர் திமுக முதலமைச்சரை வரவேற்ற நிகழ்ச்சியை பார்க்க முடிந்தது. அரங்கத்திற்குள் அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருக்கின்றன. பிரதமர் வந்ததற்கு பிறகு இந்த நிகழ்ச்சி என்பது தொடங்க இருக்கிறது. தமிழகத்தின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஒட்டுமொத்த ஏற்பாடு தயாராக இருக்கிறது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், முதல்வர், அதே போல ஆளுநர், பிரதமர் என்று முக்கிய விருந்தினர்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள். பிரதமர் INS அடையாறு வந்ததற்கு பிறகு நேத்தியர்குளம் சிவானந்தா சாலை வழியாக பெரியமேடு பகுதியில் நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வர இருக்கிறார். பிரதமர் வருகைக்காக கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரவேற்பு ஏற்பாடு என்பதும் தயாராக இருக்கிறது. தென்னிந்தியாவில் முதல் முறையாக இந்த கேலோ இந்தியா போட்டி என்பது தமிழகத்தில், அதுவும் சென்னையில் நடக்க இருக்கிறது என்பதால இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் என்பது மிகவும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. அந்த வகையில் பிரதமர் சரியாக ஒரு 5:50 மணி அளவில் நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வர இருக்கிறார். வழிநெடுகிலும் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு அடுத்தபடியாக நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு உள்ளே வரும் பிரதமருக்கும் ஒரு உற்சாக வரவேற்பு என்பது கொடுக்கப்பட இருக்கிறது. சரியாக 6 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.